Hey guys, welcome to Addicted to Growth. NoFap சீரியஸ்ல இது ஒரு மிக முக்கியமான வீடியோ. பான் அண்ட் மாஸ்டர்பேஷனை குவிட் பண்ணவங்க தவறாம முழுசா பாருங்க. இந்த வீடியோல NoFap ஃபிளாட் லைன், அதாவது ஃபீலிங் ஆஃப் எம்டினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதுசா பார்க்கறவங்களுக்கு அல்லது NoFapனா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஷார்ட்டா NoFapனா என்னன்னு சொல்லிடுறேன். பான் வீடியோஸ் பார்க்கறது அண்ட் மாஸ்டர்பேட் பண்றதை கைவிடுறது தான் NoFap. அப்படி இந்த ரெண்டையும் குவிட் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்கறவங்களுக்கு என்னோட பதில் என்னன்னா, இன்க்ரீஸ்டு ஃபோக்கஸ், இன்க்ரீஸ்டு எனர்ஜி, லெஸ் சேம், மோர் டைம், மோர் கான்ஃபிடன்ஸ், இன்க்ரீஸ்டு மெமரி, இன்னும் நிறைய நல்லது கிடைக்கும். உங்க மனசும் உடம்பும் பலமாகும். டிப்ரெஷன் குறைஞ்சு நீங்க எது செஞ்சாலும் ஃபோக்கஸ்டா கான்ஃபிடன்ஸா செய்வீங்க. உங்களுக்கு செக்ஸ் வச்சுக்கும் போது அல்லது மாஸ்டர்பேட் பண்ணும்போது ஒரு சுகமான ஃபீலிங் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த டைம்ல உங்களுக்கு உங்க பிரெயின்ல ஒரு ஹாப்பி ஹார்மோன் அதிகமா சுரக்கிறது தான். அந்த ஹார்மோனுக்கு பேர் தான் டோபமைன். இந்த ஹார்மோன் நீங்க எப்பெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களோ அப்பெல்லாம் அதிகமா சுரக்கும். இந்த ஹார்மோன் நீங்க வெற்றி பெறும்போதும் சுரந்து உங்களுக்கு ஒரு எல்லை இல்லாத மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே நேரம் நீங்க மாஸ்டர்பேட் பண்ணும்போதும் சுரந்து எல்லை இல்லாத மகிழ்ச்சியை கொடுக்கும். நல்ல விஷயத்துக்கு இந்த டோபமைன் சுரந்தா ரொம்பவே நல்லது. நீங்க ஃபேப் பண்ணாம இருந்தா உங்க உடம்பு மனசும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். அப்படி நீங்க NoFap ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள நேரிடும். ஆனா அதுக உண்மையாகவே பிரச்சனை கிடையாது. அதுக எல்லாமே ஒரு சில நாட்கள்லயே காணாம போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மேல சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க NoFap ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச ஒரு சில குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு பிளஷர் இல்லாம, சாட்டிஸ்பாக்சன் இல்லாத ஒரு மனநிலை தான் இருக்கும். இதை கண்டு யாரும் பயப்படவே வேண்டாம். இந்த ஒரு ஸ்டேஜ் வருதுன்னா நீங்க NoFap கரெக்டா பண்றீங்கன்னு அர்த்தம். அண்ட் அதோட பயன் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். இது எதனால ஏற்படுதுன்னா, உங்க பிரெயின் டெய்லியும் டேஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஹாப்பி ஹார்மோனான டோபமைன் திடீர்னு ஒரு சில வாரங்கள்ல வரலன்னு பிளஷர் டிராட் ஏற்படுது. அந்த நாட்கள்ல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு மன அழுத்தம் ஏற்படும். ஆனா அந்த டிப்ரெஷன் கூட ஒரு சில நாட்கள்ல காணாம போயிடும்னு சொல்றாங்க. இந்த NoFap ஃபிளாட் லைன் டைம்ல நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஹாப்பி ஹார்மோன் டோபமைன் டேஸ்ட் பண்ண உங்க மூளை பல சூழ்ச்சி பண்ணி அந்த அடிக்ஷனை திரும்பவும் உங்களை பண்ண வச்சிரும். நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் NoFap ஃபாலோ பண்றவங்க இப்படி ஒரு எம்டினஸ் ஆஃப் ஃபீலிங்கை ஃபீல் பண்ணனா தொடர்ந்து NoFap ஃபாலோ பண்ணுங்க. இந்த NoFap ஃபிளாட் லைன் எப்பப்ப ஏற்படும்னா, NoFap ஸ்டார்ட் பண்ணின மொதல் 3 நாள், அதுக்கப்புறம் 15 இருந்து 20வது நாள் வரைக்கும், அதுக்கப்புறம் அந்த மாசத்தோட கடைசி 2 நாட்கள், அதுக்கப்புறம் 2வது மாசத்தோட இடைப்பகுதி அண்ட் அந்த மாசத்தோட கடைசியில ஏற்படும். இதை மட்டும் சமாளிச்சு நீங்க கண்டினியூ பண்ணிட்டா உங்க 90 டேஸ் NoFap கோல் சக்சஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த ஒரு அடிக்ஷனுக்காக டோபமைன் சுரக்காம உங்க மூளையில அது நல்லா ரெஜிஸ்டர் ஆகிடும். சரி, இந்த NoFap ஃபிளாட் லைன் எப்படி கடக்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படி ஒரு அர்ஜு வருதுன்னு தோணுனா உடனே உங்க என்விரான்மெண்ட்டை மாத்திக்கோங்க. அங்க இருக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி ஏதாச்சும் பேசுங்க. வெளியில கிளம்பி போயிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒன்றை பண்ண ஆரம்பிங்க. புக் படிங்க, படம் பாருங்க. ஆனா அது எல்லாமே தனியா பண்ணாதீங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இந்த ஃபிளாட் லைன் டைமை ரீலாப்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் நீங்க NoFap பண்ணும்போது இந்த ஃபிளாட் லைன் வரும்போது மிஷன் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு நம்ம அடிக்டட் டு க்ரோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இன்னொரு நல்ல வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.